நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க நண்பர்களே. முதலாளிகளுக்கு சமர்ப்பணம். ஒரு ஹோட்டல் முதலாளியின் கதை. தன்னுடைய கடையில் சேரும் முருகனான என்னை அவர் ஒரு நிபந்தனையுடன் சேர்த்துக் கொள்கிறார். அத்தியாவசியம் தவிர வேறு எந்த செலவுக்கும் நீ காசு கேட்கக்கூடாது என கண்டித்து சொன்னார். உனக்கு தேவையான நேரத்தில் நானே மொத்தமாக கொடுப்பேன் என்று சொன்னார். பசியால் வாடி வதக்கி இருந்த அவனுக்கு இப்பொழுது உணவு மட்டுமே தேவை இருந்தது. அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டான். அதன் பிறகு அவன் தன்னை முழுமையாக வேலையில் ஈடுபடுத்தி கொண்டான். இந்த முருகன் தனது பவனாக நினைத்து முழுமையாக உழைத்தான். இடையில் ஊருக்கு போக வேண்டும் என்று அவன் அவ்வளவு பணம் கேட்டும் அவர் தரவில்லை. ஒருவேளை சோறு போடக்கூட வழியின்றி உன்னை விரட்டி அடித்த ஊருக்கு நீ ஏன் செல்கிறாய் என்று அவனை அடக்கி அமைதியாக இருக்க வைத்தார். சில வருடங்கள் ஓடியது. அவனுக்கு அவரின் அன்பு கண்டிப்பும் பிடித்து போனது. எதை பற்றியும் கேட்பதில்லை. கடையில் இருந்த மற்ற ஊழியர்கள் அவனை பெண் பார்க்க அழைத்துச் சென்றார்கள். சில விடுமுறை தினங்களில் முதலாளிக்கு தெரியாமல். ஹோட்டல் கடையில் வேலை செய்பவருக்கு பொன் தர முடியாது என்று பல இடங்களில் மறுத்துவிட்டனர். அதையெல்லாம் முதலாளி கண்டும் காணாமலும் இருந்தார். அவனை ஏதும் கேட்கவில்லை. அவன் மேல் பரிதாபப்படவும் இல்லை. இன்றோடு வேலைக்கு சேர்ந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் முதலாளி அவனை அழைத்தார். அதிக ஹோட்டல் இல்லாத இடத்தில் ஆனால் பரபரப்பு நிறைந்த ஒரு இடத்திற்கு கூட்டிச் சென்று புதிய கடையை பார்த்தார். முருகா, இந்த இடத்தில் கடையை வைத்தால் ஓடுமா என்று என்னிடம் கேட்டார். நானும் ஆமாங்க முதலாளி, அந்த இடம் நல்ல இடம், நல்ல வியாபாரம் ஆகும் என்றேன். கடைக்கு முன் பணம் கொடுத்தார். அந்த கடைக்கு தேவையான எல்லா தட்டுமுட்டு ஜாமான்களையும் வாங்குவதற்கு என்னையே அனுப்பி வைத்தார். என்னோடு இணக்கமான இருந்த சகா தோழர்களையும் என்னோடு பணிக்கு ஒத்தாசை செய்ய சொன்னார். கடை ஆரம்ப நாள் குறிக்கப்பட்டது. 5 நாள் முன்பு அவர் என்னை அழைத்தார். கடை வேலை எல்லாம் சரியாக செல்கிறதா முருகா என கேட்டார். பின்னர் கடைசாவை என்னிடம் கொடுத்து, நீதான் முருகா கடைக்கு சொந்தக்காரன் என்றார். முதலாளி, என்ன இது திடீரென்று இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். உன்னுடைய பணம்தான் முருகா, இதில் எனது பங்கு கொஞ்சம் இருக்கிறது. இது உன்மேல் நான் வைத்து இருக்கும் அன்பின் சிறிது சன்மானம். நீ உன்னுடைய உறவுக்காரர்களை கடை திறப்பு விழாவிற்கு தற்பொழுது அழைத்து உபசரிப்புக்கு பிறகு தானாக எல்லாம் நடக்கும் என்றார். அப்படியே கடை திறப்பு விழாவில் தடபுடலாக இருந்தது. சாப்பாடு போடாமல் விரட்டி அடித்த உறவினர்கள் கடை அருமை, சாப்பாடு அருமை என சொன்னார்கள். பிறகு எனது தூரத்து மாமா, வசதியான மாமா, அவர்களே தனது பொண்ணை அளிக்க முன் வந்தார். பிறகு எனது முதலாளி தலைமையில் மாமா பொண்ணை திருமணம் செய்து மிகவும் வசதியாக வாழ்ந்து வருகின்றேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு தாரக மந்திரம் அது இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதை நான் இன்று வரை நான் கடைபிடித்து வருகின்றேன். உனக்காக மட்டும் வாழாதே, உன்னை நம்பி இருக்கும் அனைவரையும் வாழவை என்றதை நான் இன்று வரை கடைபிடித்து வருகின்றேன். அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட உறவினர்களின் காட்டிலும் அவரால் வளர்த்து உருவாக்கப்பட்ட மனிதர்களின் அழுகையே அதிகமாக இருந்தது, என்னையும் சேர்த்து. சில மனிதர்களின் சாதனைகள் வெளியில் தெரிவதில்லை, ஆனால் அவர்களது இறுதி ஊர்வலத்தில் தெரியும் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன். எனது முதலாளியின் இறுதி ஊர்வலத்தில். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.